தென்னிந்திய சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளில் டாப் 5 நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மலையாள திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சு வாரியர் அவங்க முதல் இன்னிங்ஸை முடிச்சுட்டு 2வது இன்னிங்ஸில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. தென்னிந்திய நடிகைகளில் அதிகம் சம்பளம் பெறும் நடிகை லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருப்பவங்க தான் நடிகை மஞ்சு வாரியர். மலையாள நடிகையான இவர் 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. முதல் இன்னிங்ஸில் மட்டும் இல்லைங்க, 2வது இன்னிங்ஸிலும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடிகை தமன்னா இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல்வேறு மொழி படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. சமீப காலமாக படங்களில் நடிப்பதை விட படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி வராங்க. இவர் ஒரு படத்தில் நடிக்க சுமார் 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு பாடலுக்கு நடனமான 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. ஒரு படத்தில் 20-30 நாள் கால் ஷீட் கொடுத்து 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிறத விட ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு போகிறது ஈஸி தானே. அதனால தான் ஒரு பாடலில் நடிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக சொல்லப்படுது. தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகை நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் இப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்காங்க. இவர் ஒரு படத்தில் நடிக்க 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுது. மேலும் ஷாருக் கானின் ஜவான் படத்தில் மட்டும் நடிக்க இவர் 25 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியது குறிப்பிடத்தக்கது. மலையாள திரையுலகில் நடிக்க துவங்கி பின்பு தமிழுக்கு முதலில் ஹோம்லியான கேரக்டரில் நடித்து வந்த நயன்தாரா பின்பு கவர்ச்சிக்கு மாறி இப்பொழுது நடிப்புக்கு தீனி போடும் வகையிலான படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருவதுடன் இயக்குனர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து இரட்டை குழந்தைக்கு தாயானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து பான் இண்டிய ஸ்டாராக வலம் வந்துருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா ரசிகர்களுடைய மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா ஒரு படத்தில் நடிப்பதற்கு 13 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாராம். சமீபத்தில் வெளியான சல்மான் கானுடைய சிக்கந்தர் படத்தில் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு 13 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா எல்லா மொழி படங்களிலும் நடிப்பதற்கு நிறைய டிமாண்ட் இருப்பதால் தன்னுடைய சம்பளத்தை படத்துக்கு படம் ஏற்றி கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பட்டியலில் டாப்பில் இருக்கவங்க நடிகை சாய் பல்லவி. சிம்பிளிசிட்டிக்கு பெயர் போனவங்க, நடிப்பு திறமைக்கு பெயர் போனவங்க, இயக்குநர்களின் ஆஸ்தான நாயகியாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க சாய் பல்லவி. நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகையை சூடியதன் மூலம் மலையாள திரையுலகில் அவங்க வாய்ப்பு கிடைச்சது. மலையாளத்தில் பிரேமம் படத்தின் மூலமாக ரசிகர்கள் மனதை தனி இடம் பிடிச்சாங்க. இயக்குநர்களின் விருப்பமான நடிகையில் ஒருவராக இவங்க இருக்காங்க. சாய் பல்லவி ஒரு படத்தில் நடிக்க சுமார் 20 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுவது. இயற்கையான அழகாலும் இயல்பான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம்பெற்றவர் நடிகை சாய் பல்லவி. இவங்க ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய நடிகையில் அதிகம் சம்பளம் வாங்கும் டாப் 10 நடிகைகளை இந்த பதிவில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.